මුලින්ම කියන්න ඕනේ ක්‍රිකට් ඇවිල්ලා ක්‍රිකට්. நான் முதலில் ஒரு விடயத்தினை கூற விரும்புகின்றேன். கிரிக்கெட் என்பது கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டில் எந்த ஒரு தலையிடுமில்லை. ஏனெனில் கிரிக்கெட் என்பது சுதந்திரமான ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் சர்வதேச ரீதியாக ஐசிசியுடன் இணைந்து செயற்படுகிறோம். எனவே அதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அது அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அல்லது எமது அமைச்சரோ அவர்களிடமிருந்து எந்த ஒரு அழுத்தமும் இல்லை. எமது குழுவுக்கு எங்களது பணியை சுதந்திரமாக முன்னெடுத்து செல்வதற்கு அவர்கள் இடமளித்துள்ளனர். ஏனெனில் கிரிக்கெட் இயல்பாகவே அவ்வாறுதான் இருக்க வேண்டும். இலங்கையில் மட்டுமன்றி ஐசிசியுடன் இணைந்து செயல்படும் ஏனைய நாடுகளிலும் இது இவ்வாறே நடக்க வேண்டும். அப்படி என்றால் எமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேலைத்திட்டம் என்ன? ஒரு குழுவாக எமக்கு இருக்கும் ஒரு மிக முக்கிய பொறுப்பு என்னவென்றால் இதற்கு புதிய சட்ட கட்டமைப்பை நாம் உருவாக்கப் போகின்றோம். இதன் நிர்வாக முறையை மாற்றப் போகின்றோம். இது என்று நேற்றைய கதையல்ல. பல வருடங்களாக இது பற்றி கலந்துரையாடப்பட்டு வந்துள்ளது. எல்லா இடங்களிலும் இது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திலும் இது விவாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எந்த ஒரு கட்சி வேறுபாடும் இருந்ததில்லை. பாராளுமன்ற விவாதம் நடந்தபோது ஏதேனும் ஒரு மறுசீரமைப்பு நடக்க வேண்டும் என்றே அனைவரும் கூறியிருந்தனர். எனவே எமக்கு வழங்கப்பட்டுள்ள முதன்மை பொறுப்பு அந்த மறுசீரமைப்பை மேற்கொள்வதாகும். அதனை செய்வதற்கு நாம் முதற்கட்டமாக இந்த யாப்பை மாற்றியமைக்கப் போகின்றோம். கிரிக்கெட் என்பது ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கோ சொந்தமானது அல்ல. இதன் பங்குதாரர்கள் இந்த நாட்டின் பொதுமக்கள். எனவே அவர்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். இதற்கு மேலதிகமாக குறிப்பாக கிரிக்கெட் துறையில் இருப்பவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்க முடியும். உண்மையில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் பின்னர் இந்த யாப்பு குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகளின் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதனை ஆராய்ந்து யாப்பு தொடர்பில் கலந்துரையாடி உங்களது கருத்துக்களையும் உள்வாங்கிய பின்னரே அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு வழிமுறை உள்ளது. அந்த வழிமுறையின் ஊடாகவே இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ඒක පාර්ලිමේන්තුවට ඊට පස්සේ තමයි ඉදිරිපත් කරන්න යන්නේ. ඊට පස්සේ තියෙන පාර්ලිමේන්තුවේ ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ ක්‍රමවේදය